பட்டு பாரம்பரியத்துடன் தங்கத்தின் ஐஸ்வர்யம் ராஜ்மஹால் தங்க நகை மாளிகை. தொடர்ந்து தன்னுடைய முதல்கட்ட கருத்தை முன்வைக்க மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். முதல்ல நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய வசனத்திலிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவன்கிட்ட கம்முன்னு இருந்தாக்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னார்ல, அவரை ரொம்ப நிறைய பேர் உசுப்பேத்தி கடுப்பேத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவர் உம்முன்னும் கம்முன்னே 100 நாளையும் ஓட்டிட்டாரு. வாயை திறந்து எதையும் பேசுறதுல செயல்பாடுகள் எதுவுமே இல்லை. விஜய் அவர்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, செயல்பாடுன்னு ஒன்று இருந்தால் தானே அதை பற்றி நம்ம விமர்சிக்க முடியும். ஏதாவது ஒரு செயல்பாடுன்னு இருந்தால் தானே விமர்சிக்க முடியும். ஜெகதீச பாண்டியன் பேசும்போது சொன்னாரு, மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த கட்சியாக எங்கள் கட்சி இருக்குதுன்னு. அண்ணன் ரெண்டையும் சேர்த்து பாருங்கன்னா சரியா வந்துடும். மாற்றத்தை கொடுத்த கட்சியாக உங்கள் கட்சி இருக்கிறது அப்படிங்கிறதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் ரீல்ஸ் போட்டு உங்களுக்கு ஓட்டு கேட்டாங்களோ அவங்க எல்லாருமே திரும்ப ரீல்ஸ் போட்டு ஐயோ கரண்ட் பில்லு எங்க ஷாக் அடிக்குதுங்க, கரண்ட் பில்லு அடிக்கிற அடி விசில் சத்தம் காதுக்குள்ள கிழிக்குதுங்க, எங்களால முடியலைங்க அப்படின்னு திணறி ரீல்ஸ் போடுற அளவுக்கு உங்கள் கட்சிக்கு ஆதரவு கேட்டவர்களே அந்த மாற்றத்தை ஏமாற்றமாக உணர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். திரு கார்த்திகேயன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாருங்கிறீங்க. 15 வருஷமா நீங்க பேசாத பேச்சு இல்ல, ஆனா உங்களுக்கு மக்கள் எந்த ஆதரவும் கொடுக்கல. தேவையில்லைங்கிற பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அது எங்களுடைய இழப்பு இல்லையே. எங்களுக்கு என்ன, நாங்கள் என்ன 100 கோடி ரூபா சொத்தை செலவு பண்ணிட்டு வந்து 500 கோடி ரூபா சொத்தை செலவு பண்ணிட்டு வந்து நாங்கள் நின்று அதில் ஏமாந்து போனோமா? இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ மக்களுக்கு பக்கமாக மக்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் நாங்கள் என்னைக்கு நின்று போகிறோம். என்ன பிரச்சனை வந்துருச்சு அதில்? எங்கள் அண்ணன் சொல்வதை மீண்டும் ஒரு முறை இங்கே ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கள் மரணம் எங்களை உறுத்தாது. நிம்மதியாக சாவோம், செத்துட்டு போகிறோம், மக்களுக்காக உழைச்சோம் செத்தோம் செத்துட்டு போகிறோம், அவ்வளோதானே. பல்லாவரத்தில் நான் உழைச்ச உழைப்புக்கு மக்கள் என்னை தேர்ந்தெடுக்காமல் யாரோ ஒருவரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அது பல்லாவரத்து மக்களின் இழப்பு. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு எந்த இழப்பும் இல்லை. அதனால எனக்கு 100 கோடி ரூபா நட்டமாக போதான் இல்லை, பரவாயில்ல போகட்டும். சரி, இவர்களுடைய ஆட்சியில் வந்த பிறகு என்ன செய்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, வர்றதுக்கு முன்னாடி வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் பட்டா கொடுப்போங்க. 40 ஆண்டுகளுக்கு மேலே இருந்துட்டீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பட்டா கொடுப்போம். இன்னைக்கு தேதியில் மேகமலையில், மாஞ்சோலையில், கள்ளக்குறிச்சியில், பூந்தமல்லியில் இருந்தவங்க அத்தனை பேரும் வீடை இடித்து வெளியில் துரத்திக்கிட்டு இருக்காங்க. யார் ஆட்சியில்? உங்கள் ஆட்சியில். விஜய் அவர்கள் என்ன செய்கிறார்? கம்முன்னு இருக்கிறார். வேற என்ன செய்கிறார்? அதே போல நாங்கள் வந்தால் எல்லாருக்கும் அரசு பணியை சரியாக கொடுப்போம். ஆனால் அந்த அரசு பணி கொடுக்கறதுல நியமன உறுப்பினர்களை ஆக்குறதுல யார் யாருக்கு தெரியுமா? ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசர் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி சிறப்பு பிரதிநிதி. கோட்டு படத்தினுடைய ப்ரொடியூசர் யாரு? அர்ச்சனா கல்பாத்தி. அவருக்கு வந்துட்டு அறநிலையத்துறையினுடைய நியமன குழு உறுப்பினர். லியோ படத்தினுடைய ப்ரொடியூசர் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்க முதல்வருடைய தனி செயலாளர். பீஸ்ட் படத்தினுடைய கேமராமேன் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்க அரசு திரைப்பட கல்லூரியுடைய பயிற்சி நிறுவனத்தினுடைய தலைவர். இப்படியாக ஆஸ்தான ஜோசியர் முதற்கொண்டு அனைவருக்கும் அரசு பதவிகள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க அப்படிம்பாங்க இல்லையா? அடுத்ததா பட்ஜெட்டுக்கு வரோன்னு வைங்களேன். நான் யூனிக்கா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அதாவது நமக்கு யூனிக்கா சொல்ல ஓட வர மாட்டேங்குது. 4,07,25,058 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. நான் யூனிக்கா சொல்லுவேன், தப்பா நீங்க அது தப்புன்னு சொன்னீங்கன்னா கோவப்பட்டுருவேன் அப்புறம். சரிங்களா? சரி, நார்மலா சொல்றோம்னாக்க 4,72,525 கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அப்போ அதில் 1,41,775 கோடி ரூபாய் மிச்சப்பட்டிருக்கணும். அந்த மிச்சத்தை வைத்து சரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்கணும். எங்க இருந்துங்க மிச்சப்படணும்னு கேட்குறீங்களா? நாங்கெல்லாம் மறந்துடுவோம்னு நினைச்சிங்களா? 30% ஸ்டாலின் சார் டாக்ஸ் வந்தோடனே நான் மிச்சப்படுத்திடுவேன் நீங்கல்ல, அந்த ஸ்டாலின் சாரோட டாக்ஸை மிச்சப்படுத்தினீங்களே, அந்த உபரி பட்ஜெட் இங்கே எங்க போச்சு? அப்போ போன ஆட்சியில் அது ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போச்சுன்னாக்க இந்த ஆட்சியில் யார் வீட்டுக்கு சார் போகுது? ஐயா சாமி, யார் வீட்டுக்கு போகுது? அப்படி இருக்கும்போது கடனில் மூழ்கிறதுங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு கடனில் மூழ்கிறது. இன்னைக்கு தேதியில் இந்த 100 நாட்களுக்குள்ள இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு உண்டானதுல 1,00,000 கோடி கடன் அதிகமாயிருக்கு. 1,00,000 கோடி கடன் அதிகமாயிருக்கு. உங்களுடைய செயலர் சொல்லுகிறார் கடனை அடுத்த 20 வருஷத்துக்கு குறைக்கவே முடியாதுன்னு. எங்க இருந்து போச்சு? இப்போ என்ன ஆட்சி நடத்துறீங்க?
என்ன பண்றாரு ஐயா முதல்வர் விஜய் அவர்கள்? கம்முன்னு இருக்கிறார். வேற என்ன செய்வாரு? அப்படியாக நிதி பற்றாக்குறை மட்டும் 1,21,000 கோடிக்கு மேல போயிருச்சு. வட்டி மட்டும் 78,000 கோடிக்கு மேல கட்டுறோம். நீங்க என்ன சொல்றீங்க? தங்கம் கொடுக்குறோம். எப்படி? தங்கம் கொடுக்குறோம். அதனால என்ன நடந்துரும்? எல்லாரும் வந்துட்டு அந்த தங்கத்தை விற்கவும் முடியாது, தங்கத்தை வந்துட்டு மதிப்பும் கிடையாது அந்த தங்கத்துக்கு. இப்படியான நிலைமையில தங்கத்தை கொடுத்து மக்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னேற்றி விடுவோம். கடனை மாநிலத்தை கடனை மூழ்கடிச்சு விட்டு மக்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் முன்னேற்றிடுவோம். தங்கத்துக்கு மதிப்பு கிடையாதுன்னு எப்படி சொல்றீங்க? அந்த தங்கத்தை விற்கவே முடியாதுங்கிற நிலைமையில கொண்டு வர்றாங்க. நீங்க பாப்பீங்க, அதை விற்கிறதுக்கு அடகு வைக்கிறதுக்கு மக்கள் போகும்போது அதனுடைய நிலைமை என்னங்கிறத நான் வந்து பேசுறேன். நீங்க பாப்பீங்க, அது எதிர்காலத்தில் பேசுவோம். பாஜக கொண்டு வருவது என்ன தெரியுமா? 2 மதங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். நீ இந்துவா முஸ்லீமா, நீ இந்துவா கிறிஸ்டியனா, நாம வந்துட்டு சண்டை போடுவோம்னு சொல்லுவோம். மொத்த தமிழர்களும் சேர்ந்து நான் தமிழன்டா, இங்க எங்களுக்குள்ள பிரிவினைவாதம் கிடையாது, நாங்கள் எல்லோரும் ஒண்ணுன்னு ஏறி அடிப்பாங்க. ஆனா இவர்கள் நுணுக்கமாக என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நீ இந்துவா முஸ்லீமா, நீ இந்துவா கிறிஸ்டியனா கொண்டு வந்தா தானே நீ சண்டை போட மாட்ட. ஆனா நான் எப்படி தெரியுமா கொண்டு வர்றேன்? நீ கிறிஸ்டியனா தமிழா, எப்படி தெரியுதா? நீ கிறிஸ்டியனா தமிழா. இங்க உயர்ந்தது எது? தமிழா கிறிஸ்டியானிட்டியா? பைபிள் எனக்கு அன்பை போதிக்கிறது, ஆனால் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று போதித்த தமிழ் உங்களுக்கு அன்பை போதிக்காதுங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் சட்டமன்ற குறிப்பேட்டில் பதிவு செய்துட்டு போறாருனாக்க, அதை நீங்கள் தடுக்காமல், அதை ஒரு மதத்தின் துவேஷமாக கருதாமல், அதை சட்டமன்ற குறிப்பேட்டிலிருந்து நீக்காமல் உட்கார்ந்து கொண்டு விஜய் என்ன செய்கிறார்? கம்முன்னு இருக்கிறாரு, உம்முன்னு இருக்கிறாரு. இப்படியாக மதத்தை இங்கே கொண்டு வந்து சட்டமன்றத்துக்குள் நுழைத்து அதை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் மதத்துக்கும் உண்டான பிரச்சனையாக மாற்றுவதன் மூலமாக பல 10 ஆண்டுகளில் பாஜகவால் சாதிக்க முடியாத ஒரு மத கலவரத்தை தூண்டும் விஷயத்தை வந்த 100 நாளுக்குள்ளார இந்த தாவேக சாதிச்சு காட்டி இருக்கிறது. தமிழர்களுக்கும் மதத்துக்கு உண்டான பிரச்சனையாக அது மாற்றி நிற்கிறது. இன்னைக்கு தேதியில விவிலியமா திருக்குறளா எது முந்தி இருக்கிறதுன்னு சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டு அதை விவாத பொருளாக மாற்றி காட்டி இருக்கிறது. சாதனை, தாவேகவின் சாதனை. வேற என்ன சொல்ல முடியும்? இல்ல, நீங்க தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறீங்க, அதுல மிக அடிப்படை கோட்பாட்டா தமிழ் நிலத்தை ஒரு தமிழர் ஆளணும்னு. விஜய் தமிழர் தானே, அவர் தானே ஆள்றாரு. தமிழர் விமர்சனம் நாம பல முறை சொல்லி இருக்கிறோம். தமிழர் ஆளுவது பிரச்சனை இல்லை, தமிழராக ஆளுகிறாரா அதுதான் பிரச்சனை. ஐயா எடப்பாடி ஆளும் போதும் அதே கேள்விதான் கேட்டோம். தமிழராக ஆளுகிறாரா இல்லை பாஜகவின் அடிவருடியாக ஆளுகிறாரா? இப்போ நாம இங்க சொன்னோம், இதே தாவேகாவை சார்ந்த லயோலா மணி அவர்கள் ஒரு விவாதத்தில் சொல்றாரு, நான் வந்துட்டு காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்கள் எப்போ வைக்கிறோம்னு சொன்னோம், காங்கிரஸ் இன துரோகி தான், எங்களை வந்துட்டு கொண்டு வைத்த யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு தேதியில காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க, அப்ப இன துரோகியா தெரியலையா உங்களுக்கு? காங்கிரஸை கொண்டு வச்சவர்களா தெரியலையா? தமிழ் விரோதமாக அது உங்களுக்கு தெரியலையா? தமிழ் தேசியத்துக்கு எதிரானதாக அது உங்களுக்கு தெரியலையா? நாம இங்க மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம். காவிரி மேலாண்மைக்கும் மேகதாதுவுக்கும் நீங்கள் ஓட்டு கேட்டு போகும்போது என்ன சொன்னீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதி விட்டு தூங்கி விடுவார், நாங்கள் வந்தால் நல்ல முறையான செயல்பாடுகளை செய்வோம் அப்படின்னீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன் அப்படின்னு அந்த கடிதத்தையும் பார்த்து பார்த்து காப்பி அடிச்சு எழுதிட்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கம்முன்னு இருக்கிறோம், உம்முன்னு இருக்கிறோம், அவ்வளவுதான். நாம இதுவரை சரி நாங்க வந்தோம், அரசு பணிகள்லாம் சரி செஞ்சோம் கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டிஎன்பிசி குரூப் 2 A2 அதுக்குண்டான கால்ஃபார் வந்திருக்கு. எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கடந்த 12 ஆண்டுகளில், அதாவது கொரோனா காலத்தில் ஒரு 2 ஆண்டு விட்டுருங்க, அதை தாண்டி கடந்த 12 ஆண்டுகளாக ஆவரேஜாக சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 2533 பேர் அரசு வேலைக்கு கால்ஃபார் பண்ணுறாங்க. இந்த தாவேக அரசு வந்து எவ்வளோ பேருக்கு கால்ஃபார் பண்ணிருக்கு தெரியுமா? நாங்கள் வந்தால் அரசு வேலையெல்லாம் அப்படியே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 821 பேருக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஏன்? அந்த 821 பேர்ல 41 பேருக்கு இங்க நாங்க தூக்கி கொடுத்துருவோம். புரியுதுங்களா? ஸோ அதை தடுத்து நாம சட்ட போராட்டத்தை நடத்தினால் விக்டம் கார்டு பிளே பண்றது எப்பயும் இவர்கள்ட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? இல்லையா, ஏன் மேல பழைய தூக்கி போடுறீங்களே, எங்கள் ஒரு ஏழை மாணவர்கள் மீது நீங்க வந்துட்டு வயிற்றில் அடிக்கிறீங்க அப்படிங்கிறது. நீங்க யார் வயிற்றில் அடித்தீர்கள்ங்கிறது தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதனுடைய வலி புரியும். அப்படியாக இப்ப பழைய தூக்கி போட்டோம்னு சொன்னார்ல ஐயா விஜய் அவர்கள், நீங்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆச்சு இல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இப்படியான ஒரு முதல்வரை, அருமையான ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்ததற்காக கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கணும்னு விரும்புறேன். இந்த தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அத்தனை மக்களுக்கும் ஒரு மன்மத நன்றி. நன்றி மருத்துவர் கார்த்திகேயன். பட்டு பாரம்பரியத்துடன் தங்கத்தின் ஐஸ்வர்யம் ராஜ்மஹால் தங்க நகை மாளிகை.